Hi, welcome to holisticinvestment.in. White Oak Capital Digital Bharat ஃபண்டுன்றது இந்தியாவோட பூமிங் டிஜிட்டல் எக்கனாமியோட பொட்டன்ஷியலை கேப்சர் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ஃபண்ட். பட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒயிட் ஓக் கேபிட்டல் டிஜிட்டல் பாரத் ஃபண்ட்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால 28 செப்டம்பர் 2024 ஓப்பன் ஆகி 4 அக்டோபர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி, செக்டாரல் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் இது வந்து பிஎஸ்சி டெக் டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்கு. இல்லை எக்ஸிட் லோட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்குள்ளே ரிடீம் பண்ணால் மட்டுமே 1% வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிட் லோட் வரும். என்ட்ரி லோட் எதுவும் கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 500 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரமேஷ் மந்த்ரி அண்ட் மிஸ்டர் பியூஷ் பரன்வால். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குது இந்த ஃபண்டில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான். எப்படின்னா ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனிஸ், அதுவும் எஸ்பெஷலி ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்போ இந்த ஃபண்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லையான்னு எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜே வந்து இந்தியாவோட க்ரோயிங் டிஜிட்டல் எக்கனாமிக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் தான். ஏன்னா இந்த ஃபண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறதே இந்தியாவோட ரேப்பிட்லி க்ரோயிங் டிஜிட்டல் செக்டார் மேலே தான். இப்போ நீங்கள் நிறைய பிஸ்னஸஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக தான் டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டு இருக்காங்க அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ இந்த ஃபண்ட் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக கொடுக்கறதுனால இந்த எக்ஸ்போஷர் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸும் கூட. நெக்ஸ்ட் வந்து ஹை க்ரோத் பொட்டன்ஷியல். இந்தியாவோட டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப் வந்து இன்னும் ஒரு இயர்லி ஸ்டேஜஸில் தான் இருக்குது எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தோன்னா. அதனால் இதில் நிறைய ரூம் இருக்குது க்ரோத்க்காக. ஸோ இந்த ஃபண்ட் வந்து எஸ்பெஷலி செக்டார் என்னத்தில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்டெக், இ-காமர்ஸ், ஐடி சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு டிஜிட்டல் எக்கனாமி எவால்வ் ஆக ஹை ரிட்டர்ன்ஸ்க்கான பொட்டன்ஷியல் இதில் அதிகமாக இருக்குது. அனதர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவரல் டிஜிட்டல் செக்டார்ஸோட டைவர்சிஃபிகேஷன். இதில் வந்து டிஜிட்டலில் மட்டும் ஃபோக்கஸ் இருந்தாலுமே ஒரு டைப் ஆஃப் கம்பெனில மட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. டிஜிட்டல் ஸ்பேஸ்லயே டிஃப்ரெண்ட் அரே ஆஃப் பிசினஸஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. லைக் ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் டெக் ஜெயன்ட்ஸ் வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்றதுனால இந்த டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்கை ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ்க்கான இன்க்ரீஸும் இது வந்து பண்ணி கொடுக்குது. இன்னொரு பெனிஃபிட் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். லைக் இந்தியன் கவர்மெண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியா டிஜிட்டலி க்ரோ ஆகணுன்ற அவங்களுக்கு ரொம்ப இது. ஸோ அதுக்காகவே பாலிசிஸ், இன்சென்டிவ்ஸ், இந்தியாவோட ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்னோவேஷனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் புஷ் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த ஃபண்டும் அந்த இனிஷியேட்டிவ்ஸ்க்கு அலைன் ஆகுறதுனால இந்த ஃபியூச்சர் பாலிசி சப்போர்ட் நம்மளுக்கு பொட்டன்ஷியலி ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபண்டில் நிறைய அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். டிஜிட்டல் ஸ்பேஸ் க்ரோயிங்காக இருக்கிறதுனால இன்னும் இது ஹைலி காம்படிட்டிவாகவும் வாலடைலாக தான் இந்த ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே செக்டாரில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் இன்னும் வந்து மோர் எக்ஸ்போஸ்டாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்னு சொன்னோன்னா ரெகுலேட்டரி சேஞ்சஸ், டெக்னாலஜிக்கல் டிஸ்ட்ரப்ஷன், இல்லைனா கன்சியூமர் பிஹேவியரில் ஏற்படுற ஷிஃப்ட், இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸ்க்குமே இன்னும் மோர் வாலடைலாக தான் இந்த ஃபண்ட் வல்னரபிளாக இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஹையர் வாலட்டாலிட்டி. ஸோ இந்த ஃபண்டோட ஃபோக்கஸே டிஜிட்டல் கம்பெனிஸாக இருக்கிறதுனால, அதுவும் எஸ்பெஷலி மிட் சைஸ் இல்லை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி இப்போ தான் வந்து க்ரோயிங்காக இருக்கிறதுனால இது இன்னும் ஹையர் வாலட்டாலிட்டிக்கு லீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த கம்பெனிஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரேபிட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி ஷார்ட் டேர்மில் ரொம்பவே இம்பேக்ட் ஆகும். அண்ட் அனதர் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். இந்த ஃபண்ட் ஒரு டிஜிட்டல் எக்கனாமியே சென்டர் ஆகி இருக்கிறதுனால இது வந்து ட்ரெடிஷ்னல் டிஃபென்சிவ் செக்டார்ஸ் லைக் யூட்டிலிட்டிஸ், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்க்கு ஒரு லிமிட்டட் எக்ஸ்போஷர் தான் வச்சிருக்கு. இதனால் மார்க்கெட்டோட டவுன் டர்ன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டார்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறது அந்த அளவுக்கு பண்ணுமான்றது டவுட்ஃபுல் தான். ஸோ இது இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு பொட்டன்ஷியல் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தீமேட்டிக் ஃபண்ட். ஸோ தீமேட்டிக் ஃபண்டோட ரிஸ்க் இதில் இருக்குது.
ஏன்னா ஒயிட் ஓக்ஸ் டிஜிட்டல் பாரத் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் தீமில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது, அதாவது டிஜிட்டல் எக்கனாமி. ஸோ ஒரு திமேட்டிக் ஃபண்டோட டவுன் சைடே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நேரோலி ஃபோக்கஸ்டாக இருக்கும். இதனால டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். லைக் இந்த தீம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலே இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸுமே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்லி இம்பேக்ட் ஆகும். ஸோ ஒரு செக்டாரல் ஃபண்டோ இல்லை ஒரு ப்ராடர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இது இன்னும் ரொம்ப ரிஸ்கியான ஒரு சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஃபைனலி இதோட இன்னொரு பொட்டன்ஷியல் ட்ராபேக் ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்கனாமிக் க்ரோத் மேலே இருக்கிற இந்த ஃபண்டுக்கு இண்டிபெண்டன்ஸ். லைக் இந்த டிஜிட்டல் செக்டாரோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமியோட ஓவரால் க்ரோத்தோட ரொம்ப க்ளோஸ்லி வந்து டை பண்ணியிருக்கு. அதனால இப்போ இந்தியன் எக்கனாமி எந்த விதத்துலேயாவது ஒரு ஸ்லோ டவுன் ஃபேஸ் பண்ணுச்சுன்னா டிஜிட்டல் கம்பெனிஸும் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த மாதிரி நிறைய பொட்டன்ஷியல் ட்ராபேக்ஸும் இந்த ஃபண்டில் இருக்குது. இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, இந்த அனலைசிஸ்லேருந்து நம்மளோட ஃபைனல் டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலைசிஸ்லேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சது ஒயிட் ஓக் கேபிட்டல் டிஜிட்டல் பாரத் ஃபண்டுன்றது இந்தியாவோட டிஜிட்டல் ரெவல்யூஷனில் டேப் பண்ணுறதுக்கு ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது ஒரு க்ரோத் ஓரியன்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அட்ராக்டிவ் ஆப்ஷனாகவே தெரியப்படும். பட் இருந்தும் ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால ஹையர் லெவல் ஆஃப் ரிஸ்க் அண்ட் வாலட்டாலிட்டியோட தான் இது வருது. அதனால நம்மளோட ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லி பார்த்து அலைன் ஆகுதான்னு பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் டோட்டலி அப் டு த இன்வெஸ்டர். உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்க முடியும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஃபண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு இது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சஃபிஷியன்ட் மார்க்கெட் நாலேஜ் அண்ட் மார்க்கெட்டை டைம் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். பட் நம்ம இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் ப்ளஸ் இன்னொன்று கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா கூட இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரலாக ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஒரு ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் தான். பட் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்னும் அதிக அன்பிரடிக்டபிள் ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்காது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் தான் இது. பட் அப்படியே உங்களுக்கு டிஜிட்டல் திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஜிட்டல் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் ட்ராக் ரெக்கார்டோடு இருக்குது. ஒரு 5 to 7 years 7 to 10 years ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா 7 to 10 years மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்டு இருக்கும் போது நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னு அசஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இனிமேல் தான் இது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிளைண்ட் ரிஸ்க். ஸோ ஒரு பிளைண்ட் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய டிஜிட்டல் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று இந்த ஃபண்டை உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா இது வந்து சப்போஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்கள் ஃபண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸையும் இது ரொம்ப பாதிக்கும். அதனால உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு தாக்கம் ஏற்படலாம். பட் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பேசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்கும் போது சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓவர் தி இயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியும் பார்க்கலாம். அண்ட் ப்ளஸ் இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமேட்டிக் ஃபண்டில் மார்க்கெட் டைமிங் இல்லை மார்க்கெட் பற்றின சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கணும். அப்படி உங்ககிட்ட இல்லை, எப்போ என்டர் எக்ஸிட் ஆகணுன்ற லெவல் நாலேஜ் இல்லைன்றப்ப ஒரு டிஜிட்டல் திமேட்டிக் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளோவா சூட்டபுளாக இருக்காது. பட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்த்து வந்து உங்களுக்காக அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியே உங்களுக்கு சிம்பிளிஃபையாக பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் இன்னும் பெட்டராக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் மூலியமாகவே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.